மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமாபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையிலிருந்து இப்போது அவரது இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இறுதி ஊர்வலம், அதாவது இறுதி பயணம், வீட்டுக்கு அவரது உடல் கொண்டு செல்லக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் தொண்டர்களும் அங்கு மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த காத்திருக்கிறார்கள். அவரது உடல் இப்போது சென்னை ராமாபுரத்திலிருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் புடைசூழ அங்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியையும் வாகனத்தையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதன் அருகில் உள்ள மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஏராளமானோர் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கின்றனர். அவரது உடல் ராமாபுரத்தில் இருந்து இப்போது மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு அந்த செல்லும் அந்த வாகனத்தை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உடல் அந்த சிறப்பு ஆம்புலன்ஸ் மூலமாக சாலையில் கொண்டு செல்லப்படுகிறது. தொண்டர்கள் புடைசூழ அவரது உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு கடந்த 11 நாட்களாக, கடந்த 1 மாத காலமாக, கடந்த 13ஆம் தேதியிலிருந்து மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலமானார். அவருக்கு வயது 76. தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் அந்த உடல் இறுதி பயணம் இப்போது மியாட் மருத்துவமனையிலிருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடியது. ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் அந்த இறுதி பயண காட்சியையும் தொண்டர்கள் அந்த வாகனத்தின் முன்னும் பின்னும் செல்லக்கூடிய காட்சிகளையும் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமானோர் ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இப்போது அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. அங்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவரும் அங்கு இப்போது காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மணப்பாக்கத்தில் உள்ள ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இல்லத்தில் தற்போது உள்ளனர். அந்த இல்லத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் படைசூழ ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த உடல் மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனுக்கு அஞ்சலி செலுத்த அந்த பகுதி மக்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் அவரது இல்லத்தில் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவரது இல்லத்திற்கு அவரது உடல் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்படும். அதன் பின்னர் நாளை காலை சத்தியமூர்த்தி பவனுக்கு ராமாபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக சத்தியமூர்த்தி பவனில் அவரது உடல் வைக்கப்பட்ட பிறகு பின்னர் மீண்டும் ராமாபுரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடல் மியாட் மருத்துவமனையிலிருந்து அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் அவரது உடல் அவரது இல்லத்திற்கு வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது உடல் ஈவி.கே.எஸ். இல்லத்தில் வைப்பதற்கான அந்த இடத்தில் அவரது இல்லத்தின் முன்பு ஏராளமானோர், அங்கு காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், உறவினர்கள், கட்சியின் தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் குழுமி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் மணப்பாக்கத்தில் உள்ள ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் இல்லத்தில் வைக்கப்படுகிறது. அங்கு உறவினர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவரது உடல் வைக்கப்படக்கூடிய இடத்தில் காவல்துறையினர் மற்றும் உறவினர்கள் அங்கு ஏராளமானோர் அந்த இல்லத்தில் குவிந்திருக்கக்கூடிய காட்சியையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த ஈவி.கே.எஸ். இளங்கோவனின் உடல் மியாட் மருத்துவமனையில் இருந்து மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தற்போது அந்த உடல் கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கு அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். ஏற்கனவே அங்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் அங்கு குழுமி இருக்கிறார்கள். பாதுகாப்பு அங்கு காவல்துறையினரும் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதையொட்டி இறுதி மரியாதை நிகழ்வு மணப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு உடல் இறுதி ஊர்வலமாக அந்த சிறப்பு ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.